எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில 12வது ஸ்தோத்திரம். பலஸ்ருதியில 12வது ஸ்தோத்திரம், 12வது ஸ்லோகம். இமம் ஸ்தவமதீயான ஸ்ரத்தா பக்தி சமன்விதः யுஜ்யேதாத்ம சுகசாந்தி ஸ்ரீதிருதி திருதின தைரியம் ஸ்ரீதிருதி ஸ்மிருதிகீர்த்திபி. இதுதான் இந்த இது. இமம் ஸ்தவமதீயான இமம் ஸ்தவமதீயான இமம் ஸ்தவமதீயான ஸ்ரத்தா பக்தி சமன்விதக. ஸ்ரத்தான்னா ஸ்ரத்தையாவது, அதாவது பொறுப்பா செய்யறது, பொறுப்பா ஒழுக்கத்தோட பயந்து செய்யறது பேர் ஸ்ரத்தையா செய்யறது, கவனம் வச்சு செய்ய. அதனால்தான் தேவசம் செய்யும் போது பயந்து பித்திருக்களுக்கு பயந்து செய்யணும். அதுக்காக தான் அது பேர் ஸ்ரத்தை இருக்கிறதுனால சிராத்தம்னு பேர் வந்து சிராத்தம்னு சொல்லுவாங்க. ஐயர்ல வந்து சிராத்தன்வாங்க, ஐயங்காரில் எங்க இதில் திருவத்தியானம்னுவாங்க. சிராத்தம் நம்ம சுவார்த்தா கூட சிராத்தம் தான் சொல்லுவாங்க. சிராப்தம்னு வரது காரணமே ஸ்ரத்தையாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதால் சிரார்த்தம்னு பேர். அது தேவசம் பண்றது, அதனால்தான் சிரார்த்தம்னு பேர் வந்து ஸ்ரத்தையா செய்யணும். ஸ்ரத்தான்றது வந்து பொறுப்பா தப்பு இல்லாம பயந்து செய்யணும். பொறுப்பா பொறுமையோட பொறுப்போட பயந்து செய்ய வேண்டியது சிரார்த்தம். அதுதான் இங்க, அதுதான் ஸ்ரத்தான்றது. அதான் இமம் ஸ்தவமதியான ஸ்ரத்தா பக்தி சமன்விதக யுஜ்யேதாத்ம சுகசாந்தி ஸ்ரீதிருதி ஸ்மிருதிகீர்த்திபி. எப்படி சொல்லணும்னா, இமம் ஸ்தவமதியான சத்தா பக்தி சமன்விதக யுஜ்யேதாத்ம சுகசாந்தி ஸ்ரீதிருதி ஸ்மிருதிகீர்த்திபி அப்படி சொல்லணும். சொல்லும்போது இமம் ஸ்தவமதியான சத்தா பக்தி சமன்விதக யுஜ்யேதாத்ம சுகசாந்தி ஸ்ரீதிருதி ஸ்மிருதிகீர்த்திபி அப்படி சொல்லணும். என்னோட அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. அர்த்தம் வந்து இமம்னா இங்கே, இமம்ன்றது இங்கே, ஸ்தவன்னா ஸ்திரம்ன்றது தான் ஸ்தவம். கவிதை வரியில சொல்லும்போது ஸ்தவன்னு சொல்லலாம். ஆனால் சாதாரண வார்த்தைகளில் சொல்லும்போது ஸ்திரம்னு சொல்லணும். ஸ்திரம்னா ஸ்தவம்னாலும் ஒன்று தான், இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் கவிதை வடிவுக்காக அந்த மாதிரி உரைநடை வடிவுக்கு ஸ்திரம். இமம் ஸ்தவன்னா ஸ்திரம், நிலையான. இமம் மதியான, இமம் ஸ்தவமதியான இருக்கும். அதுல ஸ்தவ மதியான அப்படி பிரிச்சுக்கணும். மதியான புத்தி, மதிநுட்பம், மதியான நுட்பத்தோட இமம் ஸ்தவ மதியான ஸ்ரத்தா பொறுப்புடன் பக்தி வேண்டுதல். பக்தியை இங்கேயாவது சகசநாமத்தை சொல்லி வேண்டணும். அதைத்தான் இங்க சொல்ற. எவன் ஒருவன் நிலையான மதியான புத்தியுடன், நிலையான பொறுப்பான புத்தியுடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி பக்தி செய்கின்றானோ அப்படி எடுத்துக்கணும். சமன்விதா, சமன்விதன்னா சமர்ப்பிக்கிறது. ஸ்ரத்தா பக்தி சமன்விதகான்னா அதாவது பணிவோடு சமர்ப்பிக்கிறதுன்றது என்னன்னா, நீங்க இந்தாலும் கொடுக்கறது இல்லை, ரெண்டு கையாலும் பணிஞ்சு நீங்க அந்த கருணையோட அந்த அடியானோட ஒரு அந்த பாங்கோட செய்யணும். அதான் சமர்ப்பிக்கிறதுங்கிறது. அதான் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன்னா நீங்க வந்து நீங்க சாதாரண நாள் அடியா இருந்தீங்க, நீங்க உங்களால என்றதை அந்த பாதத்தில் சமர்ப்பிக்கீங்க அர்த்தம். அதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அந்த மாதிரி சொல்லி சமர்ப்பிக்கணுமோ. பயந்து பொறுப்பா நிலையான கவனமான புத்தியுடன், கூர்மையான புத்தியுடன் பக்தியோட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யார் சமர்ப்பிக்கின்றானோ, அதான் இந்த இடத்துல சொல்றதுன்றதுதான் சமர்ப்பிக்கின்றானோ அதுதான் இங்க. யுஜ்ஜேன்னா சுகம், யுஜ்ஜைனா சுகம், யுஜ்ஜே ஆத்ம, யுஜ்ஜேதாத்மன்னு அதுல இருக்கும். யுஜ்ஜே பிளஸ் ஆத்மன்னு பிரிச்சுக்கணும். யுஜ்ஜேனா சுகம், ஆத்மானா தெரியும், ஆத்ம சுகம் அப்படி எடுத்துக்கணும். யுஜ்ஜேதாத்ம சுகம், யுஜ்ஜேதாத்ம சுகம், ஆத்மாவுக்கான சுகம், யுஜ்ஜேதாத்ம சுகம், யுஜ்ஜேதாத்ம சுக சாந்தி, யுஜ்ஜேதாத்ம சுக சாந்தி. ஆமா, அமைதி சாந்தின்றது வந்து அமைதியா இருக்கிறது. உஜ்ஜேதாத்ம சுகசாந்தி நம்ம மனசுக்கு அமைதியை உண்டு பண்ணிட்டு. ஸ்ரீ திருதின்னா தைரியம், ஸ்ரீ திருதின்னா அதாவது சிறப்பான தைரியம் உடைய அப்படின்னு அர்த்தம். என்னோட பேத்திக்கு பேரு ஸ்ரீ திருதின்னு பேரு. ஸ்ரீ திருதின்னா
தைரியம்னு அர்த்தம். திருதின்னா தைரியம். ஸ்ரீ திருதின்னா சிறப்பான தைரியம், சிறந்த தைரியத்தை உடைய அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ திருதி. ஸ்மிருதி. ஸ்மிருதின்னா நினைவாற்றல். நினைவாற்றல் செல்வம். ஸ்மிருதின்றது வந்து நினைவாற்றல், செல்வம், தைரியம், எது வேணாலும் சொல்லலாம், பொறுமை, எல்லாமே ஸ்மிருதி தான். ஸ்மிருதி. கீர்த்தி அடைவானா. ஸ்மிருதி கீர்த்தி. பீன்னா இருப்பான் அதான். பி பி தான் பி. ஸ்மிருதி கீர்த்தி பி அடைந்தவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா, எவன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அனுதினம் பக்தியுடனும் ஈடுபாட்டுடனும் பொறுப்புடனும் சொல்லி வணங்குகிறானோ அவன் ஆத்ம சுகம், இன்பம், அமைதி, தைரியம், பொறுமை அனைத்தும் அடைந்தவனாய் அடைய பெற்றவனாய் இருப்பான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன். இது இந்த இது அடுத்த இது வரைக்கும் 12 முடிச்சிடும். இன்னும் இருக்கு நம்மளுக்கு, இன்னொரு இதுலயே இருக்க இன்னொரு சொல்ல வேண்டியதே இன்னும் 10 இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஈஸ்வரன் சொல்றது, பார்வதி சொல்றது, அர்ஜுனன் சொல்றது, அதெல்லாம் 1 2 ஸ்லோகம் இருக்கும். 30 வரும்போது முடிஞ்சிடும். இப்போ 12, இன்னைக்கு 12 முடிச்சுட்டு இன்னும் 18 நாள் நம்ம சொல்லுவோம் இதை. அதோட விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வந்து நாரதர் அவரோட பார்வையில வியாசர் கேட்கிறாரு இவர்கிட்ட, நாரதர்கிட்ட, விஷ்ணு மகாவிஷ்ணு எப்படி இருப்பாருன்னு. அப்ப மகாவிஷ்ணுவோட அங்க அடையாளங்களை வர்ணிக்கிறார் நாரதர். அது வந்து எப்படி 20 நிமிஷம் 25 நிமிஷம் அவங்க சொல்றதுக்கு அது ஒரு ஸ்லோகம் இருக்கு, சம்ஸ்கிருத ஸ்லோகம். அது சொல்லி சொல்லணும். அது ஒரு நாள் கடைசியில அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து மகாவிஷ்ணுவோட உருவ அங்கங்களோட மகிமையை சொல்லி முடிச்சிடலாம். ஆக இன்னும் 18 கூட சேர்த்தா 19, ஒரு நாள் சேர்த்தா 19 நாள்ல இது முடியும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி லீட் பண்றதுன்றது உங்க எல்லாரோட கருத்தையும் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்றோம். ஒருத்தரும் சொல்லணும். அந்த கருத்தை சொன்னாதான் நம்ம அதில் ஆட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.